ஸோ த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ப்ரோஸ் ஒர்க்கு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் த பைபிள் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 செக்ஷன்ஸ். ஸோ அப்படி பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டதுனால பைபிள் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ த பைபிள் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 செக்ஷன்ஸ். ஸோ ரெண்டாக பிரிஞ்சிருக்கு பைபிள். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்டு டெஸ்டமெண்ட், செகண்ட் ஒன் நியூ டெஸ்டமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டெஸ்டமெண்ட், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் டெஸ்டமெண்ட். த வேர்ட் டெஸ்டமெண்ட் மீன்ஸ் ஸோ டெஸ்டமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் குட் நியூஸ். த பார்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் டீல்ஸ் வித் ஈவென்ட்ஸ் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுற மாதிரி இருக்கு? ஓல்டு டெஸ்டமெண்ட் பைபிள் படித்தோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான தகவல்கள் பெறப்படலாம் அப்படின்னா டீல்ஸ் வித் ஈவென்ட் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஈவென்ட்ஸ் அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலகட்டத்தில் அவருக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். டெஸ்டமெண்ட் டீல்ஸ் வித் த லைஃப் அண்ட் மெசேஜஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ லைஃப் அண்ட் மெசேஜஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் த ஓல்டு டெஸ்டமெண்ட் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 செக்ஷன்ஸ். ஸோ இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் 3 பிரியுது. 3 செக்ஷன்ஸ். தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ஒன் லா அப்படின்னு சொல்லி பிரியுது, ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரியுது, ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரியுது. ஓகேவா? இந்த லா அப்படிங்கிறதுனுடைய ஹீப்ரூ டேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தோரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ராஃபெட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஹீப்ரூ டேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிவ்யம் அப்படின்னு சொல்றாங்க. The next one ரைட்டிங் அப்படிங்கிறதுனுடைய ஹீப்ரூ டேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கெட்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் லான்ச் பண்றோம் இந்த இடத்துல? இந்த வார்த்தைகள் அதாவது தோரா, நிவ்யம், கெட்வியம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் ஹீப்ரூ. ஸோ பைபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஹீப்ரூ மொழியில எழுதப்பட்டது. அண்ட் த ஹீப்ரூ பைபிள் வாஸ் ஒரிஜினலி கால்ட் இன் த நேம் தானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தானா அப்படிங்கிறது தான் பைபிளினுடைய ஹீப்ரூ டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. ஸோ தானா தட் இஸ் கால்ட் a name called Hebrew Bible அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. தென் the section writing. ஸோ மூணாவதா பார்த்த ரைட்டிங் அப்படிங்கிற செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா is further subdivided into 5 parts. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆ பிரியுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் Psalms, செகண்ட் ஒன் Proverbs, தேர்ட் ஒன் Ecclesiastics, ஃபோர்த் ஒன் Job, ஃபிஃப்த் ஒன் Songs of Solomon அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டிங் அப்படிங்கிற செக்ஷன் இன்னும் 5ஆ பிரியுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் Psalms. இதனுடைய ஆத்தர் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் டேவிட். Proverbs இதனுடைய ரைட்டர் கிங் சாலமன். தென் தேர்ட் ஒன் Ecclesiastics and fourth one Job and fifth one Songs of Solomon. ஸோ Songs of Solomon அப்படிங்கிறது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நீதிமொழிகள். இதை எழுதுனதும் சாலமன் தான். உன்னத பாட்டு அதை எழுதுனதும் சாலமன் தான். ஸோ அதை தான் உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமன் அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. நவ் த பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் இஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆஃப் ஜாப். ஸோ நம்மளுக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் என்ன பைபிளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆஃப் ஜாப். And this section, the book of Job, is divided into 3 parts. 3ஆ பிரியுது. என்னென்ன? Part 1 is called prologue, part 2 is called debate, part 3 is called epilogue. So prologue, debate, epilogue அப்படின்னு சொல்லி 3ஆ பிரியுது. Then next point, it is the part of Old Testament in the Bible. So இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா it is a part of Old Testament in the Bible and it is one of the 5 poetical books அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So it is one of the 5 poetical books அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 5 parts தான் நம்ம முன்னாடி கொடுத்திருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Psalms, Proverbs, Ecclesiastics, Job and Songs of Solomon அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. So these are the 5 books of Old Testament அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. So book of Job அப்படிங்கிறது is one among the 5 poetical புக் ஆஃப் த பைபிள் அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு
புக் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க, ஒரு பிரிவு அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. த மோஸ்ட் சப்ளைம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிசரி இஸ் கிவன் இன் திஸ் புக். ஸோ என்ன சொல்கிறாங்க, த புக் ஆஃப் பைபிள் படிப்பதன் மூலமாக, சரி த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறத படிப்பதன் மூலமாக என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, த மோஸ்ட் சப்ளைம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிசரி அப்படிங்கிறத பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. த மோஸ்ட் சப்ளைம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிசரி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, இஸ் கிவன் இன் த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் த டைலாக் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பொயட்டிக் ட்ராமா. ஸோ த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா த டைலாக் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பொயட்டிக் ட்ராமா அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் இட் டிஸ்கஸ் த ட்ராஜடி ஆஃப் ஹியூமன் சஃபரிங். ஸோ இந்த புக்கு எதை டீல் பண்ணுற மாதிரி இருக்குது, இதனுடைய தீம் என்ன, கிரக்ஸ் என்ன, முழுசாக படித்தோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன நடைபெற்றிருக்கு, என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த புத்தகத்தில், அதாவது இந்த ஒர்க்கில், த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, it discuss the tragedy of human suffering அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மார்க் த வேர்ட்ஸ், த tragedy of human suffering பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் த சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆஃப் த புக் ஆஃப் ஜாப். ஸோ இதை தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கு, த புக் ஆஃப் ஜாப். ஸோ சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆஃப் புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா tragedy of human suffering. Then why men suffers. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட், why men suffers, ஏன் மென் ரொம்ப துயரப்படுகிறான், அதை தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த புக் ஆஃப் ஜாப், tragedy of human suffering. Then there are 3 parts in this essay. ஸோ இந்த எஸ்ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா the book of job அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3 parts இருக்கு அண்ட் டோட்டலி 42 chapters இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பகுதியும் சேர்த்து 42 chapters இருக்கு அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. பார்ட் 1 ப்ரொலாக். பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொலாக், ஃபர்ஸ்ட் 2 chapters நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 ப்ரொலாக், ஃபர்ஸ்ட் 2 chapters and it is written in prose. Then part 2 debate, it is constructed in 39 chapters. so part 2 debate அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 39 chapters அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. and this 39 chapters is in poetical section. so poetical செக்ஷனாக இருக்கு. part 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் செக்ஷனாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் பார்ட் 3 மூணாவது பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எபிலாக். ஸோ இந்த எபிலாக் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் த லாஸ்ட் பார்ட் அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் ப்ரோஸ் ஸ்டைல் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொலாகும் ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்கு, எபிலாக் லாஸ்ட் பார்ட்டும் ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய டிபேட் அப்படிங்கிறத மட்டும்தான் 39 chapters poetical formல இருக்கு அப்படிங்கறத சொல்லி சொல்றாங்க. then now we move on to the book of jobs. so என்ன பண்ணலாம் அப்படின்னா book of jobக்கு போகலாம். job அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா an eastern chief. so now onwards the crux of the book of job சொல்லப்படுகிறது, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த job அப்படிங்கிறது யாரு அப்படின்னா an eastern chief, a leader of great country, a very pious man, an upright gentleman, a very sincere fellow. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜாப். the land of job is called Uz. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வசிக்கக்கூடிய இடம், இதுதான் ஜாப் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீன் அண்ட் யூப்ரட்டீஸ் அப்படிங்கிற இந்த 2 இடத்துக்கு நடுவில் இந்த உஸ் அப்படிங்கிற இடம் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் இருக்கக்கூடிய லேண்ட் தான் உஸ். இந்த உஸ்னுடைய சீஃப் தான் ஜாப், எ வெரி குட் ஃபெல்லோ. ஸோ அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம புரிதலுக்காக. ஸோ பேக்கனுடைய எஸ்ஸேல ஆஃப் அட்வர்சிட்டியில் ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா promise of old testament is prosperity. பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, by Francis Bacon. promise of old testament is prosperity. ஸோ அந்த பாயிண்ட்டை எக்கோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஜாப். ஸோ அவர் தான் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. எப்படி the promise of old testament is prosperity அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை எக்கோ பண்ணுற அளவுக்கு இந்த ஜாப் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நேர்மையை பாராட்டி கடவுள் இவருக்கு ஏகப்பட்ட சொத்தை கொடுத்திருக்காரு. என்னென்ன? the huge properties. he is married with 2 wives. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 திருமணம், 2 மனைவிகள். names of the 2 wives were Stivos and Tina. ஸோ இவங்க 2 பேரும் இவருடைய wives.
From this two wives, Job had 7 sons. நோட் பண்ணிக்கோங்க, 7 sons, 7 மகன்கள், and 3 daughters, 3 மகள்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. A large family, ஒரு பெரிய குடும்பம். தென் ஜாப்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, he has, ஸோ ஜாப் கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் சொல்றாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. he has 7,000 sheep, ஸோ 7,000 sheep, 3,000 camels, 3,000 camels இருக்கு, and 500 pairs of oxen, so 500 pairs of oxen, 500 pairs of she ashes, so கழுதைகள் அது இருக்கு. தென் வேஸ்ட் லேண்ட், ஸோ ஒரு காலி இடம் அப்படியே பெருசாக இருக்கு, அண்ட் பிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஸோ வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்னுடைய blessings. In those days, the richment of man is evaluated by the number of cattle. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேங்க் பேலன்ஸை வச்சு பார்க்கறது கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, த மெஷரிங் யூனிட்டாக எதை வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேட்டில்ஸ், ஸோ எத்தனை வகையான உருப்படி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ எத்தனை உருப்படி இது இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் பேங்க் பேலன்ஸை வச்சு பார்க்குற மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், அப்போது ஜாப் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 7,000 sheep, 300 camels, 5,000 pairs of oxen, 5,000 pairs of she asses. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் லேண்ட், ஸோ ஒரு வேஸ்ட் லேண்ட் இருக்கு, அண்ட் அண்ட் எஸ்டேட், ஒரு எஸ்டேட் இருக்கு, அது இல்லாமல் ஒரு பில்ட் ஹவுஸ் இருக்கு. ஸோ ஹி லிவ்ட் வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் வெரி ரிச் லைஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி ஜாப்னுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கும் பொழுது, ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்த்தி ஃபேமிலி, இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கேட்டல்ஸ், ஸோ எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் மெஷரிங் யூனிட். அப்படி பார்க்கும் பொழுது 7,000 ஷீப்ஸ் இருக்குது, 3,000 கேமல்ஸ் இருக்குது, ஒரு பெரிய வீடு இருக்குது, 2 மனைவிமார்கள், 7 பிள்ளைகள், அது இல்லாத 3 மகள்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கு ஒரு ரிச் பர்சன். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஹெவன்லி ஹெவனில் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காட் அப்படிங்கிற பர்சனுக்கும் சாட்டன் அப்படிங்கிற பர்சனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய டைலாக்ஸ். ஸோ யாருக்கு நடுவில் நடக்குது? ஹெவன்லி கவுன்சிலில் காட் அப்படிங்கிற பர்சனுக்கும் சாட்டன் அப்படிங்கிற பர்சனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு டைலாக். இந்த சாட்டன் அப்படிங்கிறது நம்ம பேரடைஸ் லாஸ்ட்ல பார்க்கக்கூடிய அந்த சேட்டன் கிடையாது. ஏன்னா இந்த சேட்டன் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு. என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலன் ஏஞ்சல். ஸோ பேரடைஸ் லாஸ்ட்ல பார்க்கக்கூடிய அந்த சேட்டன் கிடையாது, இது வேற சேட்டன். சரி, அதுக்கு தான் சொல்றாங்க 2 மீனிங் இருக்கு சேட்டன் அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஃபாலன் ஏஞ்சல். செகண்ட் மீனிங் என்ன அப்படின்னா அட்வர்சரி. ஸோ செகண்ட் மீனிங் என்ன அப்படின்னா அட்வர்சரி. ஸோ த லீடர் ஆஃப் ஆல் ஃபாலன் ஏஞ்சல் இஸ் கால்டு சேட்டன். அதுதான் நம்ம பேரடைஸ் லாஸ்ட்ல பார்ப்போம். இங்க பார்க்கக்கூடிய சேட்டன் அப்படிங்கிறது பேரடைஸ் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சேட்டன் கிடையாது, இட் இஸ் கால்டு அட்வர்சரி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த செகண்ட் மீனிங், 2வதா இருக்கக்கூடிய மீனிங் அட்வர்சரி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சேட்டனுக்கான ஜாப் என்ன, இந்த சேட்டனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ஜாப் என்ன அப்படின்னா டெஸ்டிங், சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஹியூமன் பீயிங்னுடைய சின்சியாரிட்டியை டெஸ்ட் பண்ணுகிற ஒரு ஆஃபீஸர் தான் இந்த சாட்டன், குவாலிட்டி செக்கர் மாதிரி. ஸோ இந்த 2 பேருக்கு இடையில காட் அண்ட் சாட்டன் ஹெவன்லி கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடைபெறுது. இந்த மீட்டிங்கில் சேட்டனுடைய ப்ரொபோஸ்டு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the prosperity or the piety of job, 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 இந்த job is conditional அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the prosperity or the piety of job is conditional. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஜாபுக்கு அளவு கடந்த சொத்தை கொடுத்ததுனால தான் அவன் உங்க மேல ரொம்ப பக்தியா இருக்கான். இது சேட்டனுடைய ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி சேட்டன் என்ன பண்றாரு, காட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. தென் அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன ரிப்ளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் ஆர்கியூமெண்ட் இஸ் ராங். ஸோ உங்க ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. யுவர் ஆர்குமெண்ட் இஸ் ராங். ஐ வில் கிவ் யூ an opportunity. நான் வேணா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்.
யூ கோ டு த எர்த்துக்கு போங்க. யூ கேன் டெஸ்ட் த சின்சியாரிட்டி ஆஃப் த ஜாப் பை டச்சிங் ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜாப். ஸோ நீ உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ இங்கிருந்து ஹெவன்லி கவுன்சிலில் இருந்து கிளம்பி போய் எர்த்துக்கு போய் நீ அவனுடைய சொத்தை என்ன வேணால் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, யுவர் ஆர்குமெண்ட் இஸ் ராங். I will give you an opportunity. You go to the earth and you can test the sincerity of the job by touching all the properties of job. So ஒரு வாய்ப்பு கிடைக்குது. So the permission is granted to Saturn. ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே Saturn descended to earth from heaven. heavenல இருந்து earthக்கு வராரு. and tested job in various way. நிறைய வகையில் அவரை டெஸ்ட் பண்ணுறாரு. என்னென்ன இப்போ ஜாபுக்கு வந்த டிசாஸ்டர் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் என்ன அப்படின்னா, the 7,000 sheep are burnt off அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. ஒரு பெரிய மின்னல் வந்து அந்த 7,000 ஷீப்ஸும் அப்படியே கருகி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசாஸ்டர். இந்த நியூஸை ஒரு சர்வெண்ட் ஓடி வந்து ஜாப் கிட்ட சொல்கிறான். ஜாப் இதுக்கு கொடுத்த ரிப்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூலாக சொல்கிறாரு, God has given, now he has taken. ஸோ கடவுள் எனக்கு கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வெரி சிம்பிளாக கூலாக ரிப்ளை பண்ணுறாரு. தென் செகண்ட் கிளாமிட்டி, 3,000 camels are stolen by Chaldeans அப்படின்னு சொல்லி இன்னொரு நியூஸ், இன்னொரு டிசாஸ்டர் அவரை நோக்கி வருது. ஸோ 3,000 கேமலையும் பக்கத்தில் இருக்கிறவங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க, சால்வன்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ எ நியர்பை பீப்புள், பக்கத்து நாட்டு மக்கள். ஸோ அவங்களுக்கு பேர் சால்வியன்ஸ். இந்த சால்வியன்ஸ் மக்கள் வந்து 3,000 கேமலையும் திருடி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்வெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். எகெயின் த சேம் ரிப்ளை, கூலாக ரிப்ளை பண்ணுறார், God has given and now he has taken அப்படின்னு சொல்லி கூலாக ரிப்ளை பண்ணுறார். அண்ட் தேர்ட் calamity, 500 pairs of oxen and 500 she asses by having சாவியான்ஸ். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கும் சேம் கூல் ரிப்ளை, God has given, now he has taken. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுளே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் ஃபோர்த் ஒன், another calamity, the very big household was destroyed by mighty wind. ஸோ ஒரு பெரிய காற்று, சூறாவளி காற்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரும் புயல் வீட்டை சாய்ச்சி விட்டுட்டு அப்படியே போயிடுது. அதுக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கூலாக ரிப்ளை பண்ணுறாரு, God has given and God has taken. ஸோ அவர் தான் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூலாக ரிப்ளை பண்ணுறாரு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ இந்த ஹெவன்லி கவுன்சிலில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹெவன்லி கவுன்சிலில் செகண்ட் மீட்டிங் நடக்குது மறுபடியும். த மீட்டிங் இஸ் பிட்வீன் த சேம் பர்சன், God and Satan. Now God has asked the question to Satan that have you seen the sincerity of the man job? பாத்தியா, நீ பாத்தியா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ சேட்டன் ரிப்ளைஸ், மறுபடியும் ரிப்ளை பண்ணுது. என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அவனுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுத்ததுனால தான் அவன் உங்கள் மேலே ரொம்ப சின்சியராக இருக்கான் அப்படின்னு இன்னொரு ஆர்கியூமெண்ட்டு சேட்டன் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட வைக்குது. ஸோ காட் ஒன்ஸ் அகெயின் சாங்ஷன்டு, சரி ஓகே, நான் உனக்கு நல்ல ஹெல்த் கொடுத்ததுனால தான் அவன் என் மேலே ரொம்ப சின்சியாரிட்டியாக இருக்கான் அப்படின்னு நீ சொல்கிற, நான் இன்னொரு வாய்ப்பையும் உனக்கு தரேன், ஓகேவா? என்ன சொல்கிறாரு, யூ வில் டெஸ்ட் த ஹெல்த் ஆஃப் ஜாப். சரி ஓகே, நீ அவனுடைய ஹெல்த்தை டெஸ்ட் பண்ணிக்கோ, பட் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வித்தவுட் டச்சிங் த லைஃப். ஸோ வித்தவுட் டச்சிங் த லைஃப், உயிரை மட்டும் எடுத்துடக்கூடாது, பாடியில் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ வித் திஸ் நியூ சாங்ஷன், ஸோ மறுபடியும் ரெண்டாவதாக கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக சேட்டன் டிசெண்டட் டு எர்த் அண்ட் கிவ்ஸ் எ டிசீஸ் டு ஜாப். ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இறங்கி வந்து ஒரு நோயை கொடுத்துட்றாரு. என்ன நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லெப்ரசி. ஸோ லெப்ரசி அப்படின்னா தொழு நோய், அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த நோய் வந்துட்டாவே அந்த ஊரினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, இந்த டிசீஸ் வந்தாவே ஊரை விட்டு தள்ளி வச்சிடுவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரினுடைய வழக்கம். ஸோ இந்த டிசீஸ் வந்ததுனால உடம்புல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையா அசிங்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி அவர் வந்துடுறாரு, ஊரை விட்டும் தள்ளி வச்சிடுறாங்க. உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொறி பிடிச்ச மாதிரி ஒரு இது வருது. ஓகே, ஜாபை தள்ளி வச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல ஒரு சாக்குப்பை மேலே உட்காந்துக்கிட்டு தென்னை ஓலை எடுத்துக்கிட்டு
அந்த சொறி வந்த இடத்தெல்லாம் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி இருந்தார்? திங்க் ஆஃப் த ஃபார்மர் ஸ்டேட் ஆஃப் ஜாப் அண்ட் நவ் த ப்ரெசன்ட் ஸ்டேட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செழிப்பாக இருந்தார். இப்போ வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். ஸோ இந்த நியூஸ் இப்படி அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையில் இருக்காரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஸோ ஊரை விட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இந்த நியூஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஜாப்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்கள போய் ரீச் ஆகுது இந்த நியூஸ். த நேம்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வேர் எலிஃபாஸ், பில்டர், ஜோஃபர். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜாப். எலிஃபாஸ் இஸ் டெமனைட். ஸோ டெமனைட் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாங்க. எலிஃபாஸ் அப்படிங்கிறது லொக்காலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பில்டர் அப்படிங்கிறது ஷூஷத் அண்ட் ஜோஃபர் அப்படிங்கிறது நமத்தைட். ஸோ இது 3 அவங்களுடைய லொக்காலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் ஜாபை ஆறுதல் படுத்துறதுக்காக அவங்கவுங்க கண்ட்ரியில் இருந்து கிளம்பி உஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஜாபை சுற்றி செமி சர்க்கிள் ஷேப்பில் உட்காந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் 7 நாள் 7 days 7 night ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜாப் suffering is so intense that cannot be comforted with any words. ஸோ அவருடைய சஃபரிங்கை வச்சு ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அண்ட் எந்த வார்த்தை சொன்னாலும் அவருடைய சஃபரிங்ஸ்க்கு ஈடாகாது அப்படின்னு தெரிஞ்சும் உட்காந்துருக்காங்க. எந்த வார்த்தை சொன்னாலும் அவருக்கு ஆறுதல் கிடைக்க போவதில்லை என்று சொல்லி அவரை சுற்றி செமி சர்க்கிள் ஷேப்பில் உட்காந்துருக்காங்க. என்னன்னு புரியாமையே 7 நாள் 7 பகல் 7 இரவு தாண்டுது. 8வது நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க செமி சர்க்கிளில் உட்காந்துருக்கிறவங்க 8வது நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு தான் ஸ்பீச் சைக்கிள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் 7 நாள் 7 பகல் 7 இரவு கிடக்குது. 8வது நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்பீச் சைக்கிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த ஸ்பீச் சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன் டோட்டல் தேர் ஆர் 3 cycles. ஸோ 3 சுழற்சி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு கொஷின் ஒரு ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் அதாவது ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு கேட்பார், அதுக்கு ஜாப்னுடைய ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு கேட்பார், அதுக்கு ஜாப்னுடைய ஆன்சர். தென் தேர்ட் கொஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு கேட்பார், அதுக்கு ஜாப்னுடைய ஆன்சர். இது 3 சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள். ஸோ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க, ஒரு பதில் சொல்லுவார். அடுத்த ஃப்ரெண்டு இன்னொரு கேள்வி கேட்பாரு, இன்னொரு பதில் சொல்லுவார். 3வது ஃப்ரெண்டு இன்னொரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்வார். ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு சுழற்சி அல்லது ஒரு சுழல், ஒரு சுற்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சைக்கிளுக்கான டிஸ்கஷன் நடைபெறுது. இதை தான் பார்ட் நம்பர் 2 டிபேட் அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்காங்க இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறதுல. ஓகே, அடுத்து என்ன? ஸோ த டிபேட் இஸ் பிட்வீன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜாப்ஸ். ஸோ இந்த டிபேட் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜாபுக்கும் இடையில நடக்குது. அண்ட் தீஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கால்ட் இன் த நேம்ஸ் ஜாப்ஸ் கம்ஃபோர்ட்டர்ஸ். ஸோ ஜாப் கம்ஃபோர்ட்டர்ஸ் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமனாக ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் கம்ஃபோர்ட்டர்ஸ். ஸோ இதுதான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிக் நேம்ஸ், ஜாப் comforters, because they have come to the house of Job to console him, to comfort him, but actually what they did is not comfort him but criticizing அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எதற்காக அவங்க வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாபை ஆறுதல் படுத்துறதுக்காக வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாபை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆறுதல் சொல்ல ஓகே. In part 2, there were 3 cycles of discussion, one by one by the friends and job. So the 3 cycles of discussion உடைய one line topic என்ன அப்படின்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் காமனாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா God is just. God is just. அவர் மிகவும் நேர்மையானவர். Unnecessarily God never punish anyone. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது யார் அப்படின்னா
அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒன் லைனாக பார்க்கணும் அப்படின்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஜாபுக்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான், கேள்வி கேட்குற மாதிரி. unnecessarily God never punish anyone. தேவையில்லாமல் கடவுள் யாரையும் பனிஷ் பண்ண மாட்டார். the reason for your suffering is, ஸோ உன்னுடைய சஃபரிங், உன்னுடைய இந்த காரணத்திற்கு இப்படி இருக்கக்கூடிய இப்படி மாறியதற்கான, ஸோ நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் கடவுள் உன்னை இது வரைக்கும் இவ்வளோ சிரமப்படுத்துறாரு உன்னை அப்படிங்கிறத சொல்லி. unnecessarily God never punish anyone. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. unnecessarily God never punish anyone. the reason for your suffering, ஸோ உன்னுடைய துயரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா a sin committed by you whether knowingly or unknowingly. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ என்ன பண்ணிட்ட, ஏதோ தப்பு பண்ணிட்ட, கடவுளுக்கு எதிராக ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்ட, அதனால தான் கடவுள் இந்த அளவுக்கு உன்னை வந்து தண்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தாப்புல ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. ஸோ ஜாப்னுடைய கம்ப்ளீட் சஃபரிங்க்கு ஜாப்னுடைய எரர் ஆர் சின் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி he has violated the norms provided in the Bible. ஸோ பைபிளில் சொல்லி இருக்கிற மாதிரி அதற்கு எதிராக நீ ஏதோ செஞ்சுட்ட, அதனால தான் ஸோ காட் பனிஷஸ் யூ, அதனால தான் உன்னை கடவுள் இந்த அளவுக்கு உன்னை தண்டிக்கிறாரு. ஸோ த சிம்பிள் ஆஃப் பனிஷ் இஸ் த வயலேஷன், ஏதோ நீ வந்து ரூலை வயலேட் பண்ணிட்ட. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரும் ஆத்தன்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜாப் என்ன சொல்கிறாரு, இதுக்கும் ஜாப்னுடைய ரிப்ளை என்ன அப்படின்னா ஐ ஹாவ் நாட் சின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது. நோ சின் ஆன் மை பார்ட் வெதர் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, தெரிஞ்சும் தெரியாமலையும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாப் தன்னுடைய ரிப்ளைவை பதிவு பண்ணுறாரு. ஐ எம் வெரி ஜென்டில் அண்ட் கிளீன் மேன் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்கிறாரு. சரி, இப்படி சொல்கிற, அப்போ எதுக்கு இந்த துன்பம் உனக்கு வரணும், இந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஜாப் என்ன சொல்கிறாரு, ஸோ ஐ வாண்ட் டு see the God. என்ன சொல்கிறாரு, நான் கடவுளை பார்க்கணும். காட் ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம், நான் அவரை கடவுளை பார்த்து பேசணும். ஸோ இதுதான் ஜாப்னுடைய ரிப்ளை. எந்த தப்பும் பண்ணலை, என்னை தண்டிக்கிறாரு, என்னன்னு எனக்கும் தெரியல, கடவுளை பார்த்து நேராக கேட்கணும், நேராக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் எப்பயுமே ஒத்துக்கல. அப்படி சொல்லியும் நிறைய சொல்லியும் அவங்க 3 பேரும் ஒத்துக்கவே கிடையாது. மாறி மாறி இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவரும் அவருடைய பிளேஸில் ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாரு. நான் எந்த சின்னும் பண்ண கிடையாது. ஐ ஹேவன்ட் சின் பட் ஐ டோன்ட் நோ த ரீசன் ஃபார் மை சஃபரிங், எனக்கும் தெரியல எதற்காக நான் தண்டிக்கப்படுகிறேன் அப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் டு see the God and ask the reason from his mouth. அவர் வாயாலேயே நான் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாரு. வாட் இஸ் த ரீசன் ஃபார் மை சஃபரிங் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஜாபும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த 3 சைக்கிள் நடந்ததை பக்கத்தில் நின்று ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான், அவன் பேர் பைஸ்டாண்டர். ஸோ இந்த 3 சைக்கிள் நடைபெறக்கூடிய விஷயத்த பக்கத்தில் நின்று ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான், அவன் யார் அப்படின்னா பொதுவாக ஒரு காமன் மேன் மாதிரி, அவன் பைஸ்டாண்டர். அவனுடைய நேம் எலியூ அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. எலியூ இவன் ஃபுல் சைக்கிளையும் வேடிக்கை பார்த்தவன், தன்னுடைய கமெண்ட்டை சொல்ல வாயை திறக்கிறான். அதனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சூப்பர் ப்ரிடிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவரை என்ன சொல்கிறாங்க, இந்த எலிஹூ அப்படிங்கிறவரை என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் சூப்பர் கிரிட்டிக். இந்த எலியூ தன்னுடைய பாயிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுகிறார். என்ன பாயிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுகிறார் அப்படின்னா இவருடைய ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒப்பீனியன் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை விட இவர் ஒரு ஒப்பீனியன் 3ஆவதாக ஒருத்தர் பார்க்குறாரு. இந்த 2 பேர் இல்லாமல் ஜாப் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை தவிர்த்து 3ஆவதாக ஒரு வியூவில் ஒருத்தர் வராரு, பைஸ்டாண்டர். அவர் பேர் வந்து எலியூ. ஸோ இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா that the totally different from the opinion of 3 friends because the 3 friends commonly agreed that the reason for the suffering of Job is sin. So தப்பு பண்ணதுனால தான் அவர் தண்டனை பெறுகிறார். But Elihu deviated from the opinion of suffering, the beliefs that it is a warning அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ எலியூ சொல்ல கருத்து என்ன அப்படின்னா இட் இஸ் எ வார்னிங் அப்படிங்கிறாரு. என்ன வார்னிங்? ஸோ இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல the reason for all your suffering is not sin committed by you, it is a warning given by God to you. ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் அப்படிங்கிறாரு. டு ஷோ வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ வைலேட். ஸோ ஒருவேளை நீ ரூல்ஸை வைலேட் பண்ணிட்ட, விதியை மீறிட்ட அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ பாவம் பண்ணினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள், ஒரு ட்ரீசர், ஒரு ட்ரெய்லர் மாதிரி அதை தான் வார்னிங்காக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை எலியூ அப்படிங்கிறவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த எலியூ பேசி முடித்த உடனே ஃபைனலி காட் ஜாப் கிட்ட பேசுகிறார். ஸோ ஃபைனலாக இந்த எலியூ பேசி முடித்த உடனே ஜாப் கிட்ட கடவுள் பேசுகிறாரு. எப்படி? நாட் டைரக்ட்லி, நாட் ஃபேஸ் டு ஃபேஸ், பட் பை whirlwind. ஸோ ஒரு பெரிய சூறக்காற்று வடிவில் பேசுகிறார். இதுக்கு ஜாப் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். காடை பார்க்க கிடையாது, காடனுடைய குரல் மட்டும் கேட்குது. பிகாஸ் காட் ஸ்பீக்ஸ் டு ஜாப் த்ரூ whirlwind, நாட் பை ஃபேஸ் டு ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசுனது கிடையாது. அந்த வகையில் இவர்கிட்ட ஜாப் கிட்ட கடவுள் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா சூறை காற்று வடிவில், whirlwind அப்படிங்கிறதுல. அண்ட் ஃப்ரம் த பைபிள் வி கேம் டு நோ தட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் என்ன அப்படின்னா God spoke face to face with only one man. ஸோ ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பைபிளினுடைய ரெஃபரன்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மோசஸ், the name of the man is Moses. ஸோ இவரை தவிர காட் முகத்தோட முகமாக காட் யார்கிட்டையும் பேசினது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மற்றவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபார்மில் தான் பேசுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஃபயர், ஏஞ்சல்ஸ், ப்ராஃபட், whirlwind இப்படிங்கிற வடிவத்தில் தான் கடவுள் பேசுவாரே தவிர முகத்தோடு முகமாக, அதாவது முகம் தெரியறாப்பில் இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது இந்த மோசஸ் அப்படிங்கிறவரை தவிர அப்படிங்கிறது பைபிளில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நவ் காட் ஸ்பீக்ஸ் டு ஜாப் த்ரூ whirlwind. ஸோ இவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு ஜாப் கிட்ட அப்படின்னா whirlwind, ஒரு சூறை காற்று வடிவில். ஆனால் ஜாப் கடவுள்கிட்ட என்ன கேட்க விரும்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரியல் ரீசன் ஃபார் ஹிஸ் சஃபரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்குறாரு கடவுள்கிட்ட. அதே கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் த ரியல் ரீசன் ஃபார் மை சஃபரிங். அதற்கு காட் நெவர் ஆன்சர்ஸ் ஜாப். ஸோ கடவுள் அவர்கிட்ட நேரடியாக பதிலை சொல்ல கிடையாது. பட் ஹீ ஹேஸ்க்டு சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ். பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருக்காரு. நான் இந்த உலகத்தை முதலாக படைச்சப்போ நீ எங்கே போன? வானம் கடல் படைச்ச பொழுது நீ எங்கே போன? நிமன்ஸ் வைத்த போது நீ எங்கே போன? இப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு கடவுளுடைய சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ், ஃப்ரம் திஸ் சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் காட் ஜாப் ரியலைசஸ் ஹிஸ் மிஸ்டேக். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படி கடவுள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு கடைசியாக ஃபைனலி என்ன சொல்ல வராங்க? ஃப்ரம் திஸ் சீரியஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் காட். ஸோ நான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நீ எங்கே போன? வானம் கடல் படைத்த போது நீ எங்கே போன? இந்த மேன்ஸ் எல்லாம் படைச்சபோது நீ எங்கே போன? இப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபைனலாக ஜாப் ரியலைசஸ் ஹிஸ் மிஸ்டேக். வாட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் ஜாப் அப்படின்னா கடைசியாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிட்வீன் ஜாப் அண்ட் காட் ஃபைனலி ஜாப் ரியலைசஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். என்ன அப்படின்னா எனி மேன் டஸ் நாட் ஹாவ் த ரைட்ஸ் டு கொஷின் த காட். ஸோ எந்த மனிதனுக்கும் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனி மேன் டஸ் நாட் ஹாவ் த ரைட்ஸ் டு கொஷின் த காட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் த டிசைன் ஆஃப் காட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மேன் வாண்ட்ஸ் டு அக்செப்ட் த டிசைன் ஆஃப் காட். வி டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு கொஷின் த காட், பட் ஜாப் வாண்டட் டு கொஷின் த காட். ஸோ என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கடவுளை பார்த்து நேராக நான் கேள்வி கேட்கணும், கடவுள்கிட்டயே நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா
கடவுள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான் மனிதர்களுடைய வேலை. ஸோ அவர் தவறை உணர்கிறார். ஸோ அவருடைய தவறு என்ன அப்படின்னா, கடவுள்கிட்டயே நேரடியாக நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சது தான் தவறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை புரிய வைக்கிறாரு. பதில் நேரடியாக கொடுக்காம அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஜாபுக்கு புரிய வைக்கிறாரு கடவுள். தென் ஜாப் ரியலைசஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆஸ்க் பார்டன் டு த காட். கடைசியாக நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சதே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தன்னுடைய மன்னிப்பை கோருகிறார். ஆஸ் த ரிசல்ட் கடைசியாக என்ன ஆகுது, காட் ஃபர்கிவ்ஸ் த ஜாப் அண்ட் பிளஸ்ட் ஹிம் டபுள் ஃபோல்டு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, கடவுளும் ஜாபை மன்னிச்சுட்டு எடுத்ததை விட 2 பங்கு அதிகமாக கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இழந்து போன அத்தனையும் டபுளாக திரும்ப வருது ஜாப் கிட்ட. அப்படிங்கும்போது 7000 அப்படிங்கிறது 14,000 மாறுது, 3000 அப்படிங்கிறது 6000 மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த டபுள் ஃபோல்டு பிளஸ்ஸிங் டு த ஜாப் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் க்ரக்ஸ் ஆஃப் த எஸ்ஏ த புக் ஆஃப் ஜாப். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது முடியுது. ஓகே, take down some important points which is related to the book of job. So the book of job புரிஞ்சுதா? First point, the structure of Old Testament. The structure of Old Testament. The structure of Old Testament. There are 39 books of Old Testament. There are 39 books of Old Testament. Next point, the 39 books are divided into 3 divisions. The 39 books are divided into 3 divisions. First one, law. First one, law. This law gives a code of conduct. This law gives a code of conduct. எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். gives a code of conduct. எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். then second one, prophets. Prophets, they give warning against the violation of this code. They give warning against the violation of this code. இதை மீறி நடந்தால் என்னவாகும். இதை மீறி நடந்தால் என்னவாகும், இதை சொல்லக்கூடியது தான் prophets. writing, third part, writing gives wisdom. Gives wisdom. Gives wisdom. Next point, இப்போ this book of job, இந்த book of job அப்படிங்கிறது ரைட்டிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு சப்டிவிஷன். நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு சப்டிவிஷன். எப்படி, how, இதற்கான பதில் because book of job gives wisdom. Because book of job gives wisdom. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, நாலேஜ் பெருசா wisdom பெருசா? which one is superior, whether the knowledge or wisdom? ஓகே, wisdom அப்படிங்கிறது தான் பெருசு. சரி, அப்போ நோட் பண்ணிக்கோங்க wisdom. because book of job gives wisdom. ஞானம், ஞானத்திற்கு அடுத்து என்ன? because it gives a wonderful piece of information. அப்படியே கமா போட்டு எழுதிக்கோங்க. because book of job gives wisdom, comma, it gives a wonderful piece of information. அறிவு, ஞானம், அதற்கு அடுத்த நிலை என்ன? Okay, next subtopic, some criticism. First one, the greatest poem of ancient and modern times. The greatest poem of ancient and modern times.
This is the eulogy given by Alfred Lord Tennyson on Book of Job. This is the eulogy given by Alfred Lord Tennyson on Book of Job. And second one, next criticism. I know that the Redeemer. I know that the Redeemer liveth. I know that the Redeemer liveth. ஆக்சுவலாக எல்லா ஸ்பெல்லிங்கும் எழுதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. பட் இட் ஷுட் பி ரீட் அஸ் லிவ் அப்படின்ட்டு படிக்கணும். ஓகே, ஐ நோ தட் த ரெடீமர் லிவத் and that he shall stand at the later day, and he shall stand at the later day upon he shall stand at the later day upon the earth. Explanation for this criticism. It is a textual quotation. By Book of Job. bracketல spoken by Job அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஷின், அதாவது இந்த செகண்ட் கிரிட்டிசிசம் எந்த இடத்துல பேசியிருப்பாரு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? This line, that is, I know that the Redeemer liveth and that he shall stand at the later day upon the earth. இது எந்த இடத்துல வந்திருக்கும்? புக் ஆஃப் ஜாப்ல. நோட் பண்ணிக்கோங்க. It is the reply of Job. It is the reply of the Job to his friends when they blame Job for the sin, and he replied this. Okay. ரெடீமர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சேவியர். நோட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ரெடீமர் அப்படின்னா சேவியர். இன்னொரு வார்த்தைக்கான மீனிங் நோட் பண்ணிக்கோங்க. ரீடிம். மீட்டு கொண்டு வருதல். Next, third quotation. Naked I came out of my mother's womb, and naked shall I return. இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம். God has given me and he has taken from me. This is the original line, that is, naked I came out of my mother's womb and naked shall I return. இதை தான் நம்ம எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, God has given me and he has taken. Then last point, Job's nickname. ஜாப்னுடைய nickname, the greatest of all eastern children. நோட் பண்ணிக்கோங்க. The greatest of all eastern children. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா the book of Job is over.